friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி யாம் ஃபிங்கர் சிப்ஸ்ங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யாம் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் பாப்புலரான கிழங்கு. யாம் கிழங்குல தான் நம்ம செய்யணும்னு கிடையாது, வேறு கிழங்கு வகையிலையும் நம்ம செய்யலாம். இந்த சிப்ஸ் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு யாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேவையான அளவுக்கு. இப்போ இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஸ்கின் எல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கின்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த யாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லைஸாக. இப்போ ஃபிங்கர் சிப்ஸ் செய்கிறதுக்கு யாம் வந்துட்டு நம்ம நீல ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண யாம் வந்துட்டு பெருசாக இருக்குது. இப்போ இந்த யாம் வந்துட்டு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. மீதி இருக்கத்தையும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இந்த யாம் வந்துட்டு கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பிறகு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி வந்துட்டு நல்லா ஃபில்டர் ஆகிட்டோடனே ஒரு ஒயிட் துணி வச்சுட்டு நம்ம இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அப்போ வந்து எண்ணெய் வந்து தெரிச்சடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம ட்ரை பண்ண யாம் வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. யாம் ஃபிங்கர் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.